குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். நம்ம இந்த கலையை வளர்க்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா மக்கள் இது அதிகமா விரும்பாம பக்தி மார்க்கெட்டு தான் சாமி அதிகமா நாடி போறாங்க. பக்தி மார்க்கம் உண்மை இருக்கு, நிறைய ப்ரூஃபா இருக்கு, நம்ம ஆன்மாவை நம்ம பார்க்கலான்ற அந்த அளவுக்கு ப்ரூஃபா இருக்கு. ஆனா இருந்தாலும் பக்தி மார்க்கத்துக்கு தான் மக்கள் பெருந்தளவா போறாங்க. பேசிக்காவே ஒரு ஆன்மீகத்துல இப்போ கடவுளே இல்லைன்னு சொல்றதுக்கு கூட ஒரு குரூப் இருக்காங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட வேலையை நான் சிறப்பா செய்துட்டேன், கர்மாவை சிறப்பா செய்தாலே போதும், அதுதான் கடவுள் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி கடவுளை ஊந்து கும்பிடுறவங்க இருக்காங்க, பக்தி மார்க்கத்துல இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் பார்க்கறதுக்காக சாமி கும்பிடுவான். அவனுக்கு அது சாமி ஒன்றும் முக்கியம் இல்லை, ஆனா ஊர் பார்க்கணும். ஊர் பார்த்தா இவர் ஒரு பக்திமான் ஒரு பெருசா பட்டையை போட்டுக்கின்னு கொட்டையை போட்டுக்கின்னு எல்லாம் பண்ணுவாங்களே தவிர ஊருக்காக பண்ணுவாங்க, தனக்காக பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய இன்வால்மெண்ட்டு இறைவன் மேலே இல்லை. ஆனால் பொண்டாட்டி என்ன சொல்லுவோம், வா கோயிலுக்கு போயிட்டு வரலாம், சரி பட்டு வேஷ்டி பட்டு சட்டெல்லாம் போட்டுக்கின்னு கையில் வைத்துன்னு சம்மனு ஊரே பார்க்குற மாதிரி கோயிலுக்கு போய் வருவார். இப்படி ஒரு கேட்டகரி இருக்காங்க இதில். அது மாதிரி அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அது நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் நம்ம ஒரு விஷயத்த டிசைன் பண்ணி இப்படி தான் நடக்கணும்னு நம்ம சொல்ல முடியும். அப்போது பக்தின்றது பேஸு. அப்போ உண்மையான பக்தி ஒரு பேஸ். அந்த உண்மையான பக்தியில் அவங்க முழுமையாக அனுபவிக்கும் போது தான் அனுபவிச்சு இதில் ஒன்றும் இல்லை, இந்த பக்தியில் ஒன்றுமே இல்லை, அப்போது நம்ம இதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு தேடணுன்ற அந்த தேடலும் புரிதலும் வரும்போது தான் அடுத்த இந்த பாதைக்கு வருவாங்க. ஆமாம் ஆமாம், முடிஞ்சிடும். இப்போ இதுக்கு நாலடியாரில் ஒரு நல்ல இது ஒன்று இருக்கான். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லிதின் ஆராய்ந்த அமைவுடைய பாலும் குறுகின் தெரிந்துன்னாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, கல்விக்கு கரையே கிடையாது. கல்விக்கு ஏதாவது நான் இவ்வளோ தூரம் படித்து முடிச்சிட்டேன், இனி படிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு யாராலையும் சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய பிஹெச்டி அந்த இது என்னன்னா படித்தாலும் கூட அவரு கூட நான் எல்லாம் படிச்சுட்டேன், இனி படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கல்விக்கு கரையே கிடையாது. அப்படிப்பட்ட கல்வியை நீ படிக்கணும்னா முதல்ல நீ என்ன பண்ண, உனக்கு ஒரு புரிதல் வரணும். ஏன் புரிதல் வரணும்னா, கரையே இல்லாத கல்வியில் நீ ஓரளவுக்கு தெளிவாக படிச்சுக்கணும்னு சொன்னால் உனக்கு வயசு கம்மி. கற்பவர் நாள் சிலன்னு சொன்னாங்க. கற்பவர் நாள் சிலன்னா உனக்கு ஆயுஸ் கம்மி. ஐஎஸ்ஆ போனால் 80 வருஷம் இருக்குப்பியா, 80 வயசு வரைக்கும் நான் வாழ்வேன்னா 80 வயசு வரைக்கும் வாழறதுக்கான அப்போ படிக்கக்கூடிய புத்தகங்களை நீ தேர்வு செய்யணும். ஏன்னா பல லட்சம் புத்தகங்கள் இங்கே இருக்கு, பல லட்சம் ஞானிகள் பல லட்சம் விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், உனக்கு நாள் கம்மின்றதுனால எந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு முதல்ல நீ முடிவு பண்ணணும். அந்த புத்தகங்களை எல்லாம் தேர்வு செய்துட்டு படிக்க ஆரம்பிக்கணும். இதுல கற்பவர் நாள் சில தெல்லிதின் ஆராய்ந்த அமைவுடைய அந்த தெல்லிதின் அப்படின்றது தெளிந்த புத்தகங்களை எடுத்துக்கோங்க, அதை படிங்க. ஏன்னா உனக்கு நாள் கிடையாது. 80 வயசு முடிஞ்சு போகுது, 75ல முடிஞ்சு போகுது, 70ல முடிஞ்சு போகுது. அப்போ நாள் இல்லை. இப்போ நீ இருக்கிற நாள்லையும் உடம்பு சரியில்லாம போயிடும். டெய்லி படிப்பியானா இல்லை, 10 நாளைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாகிடுச்சு, 10 நாள் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்போ நீ என்ன பண்ணணும், எதை படிக்கணும்னு முதல்ல முடிவெடுத்து அந்த புத்தகங்களை எடுத்து அந்த புத்தகத்துல கூட எதெல்லாம் படிக்கலாம் எதெல்லாம் விட்டுடலாம்னு ஒரு முடிவு எடுத்து அதை மட்டுமே படிச்சு அப்போதான் நீ இதுல தெளிவு பெற முடியும் அப்படின்னாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கல்விக்கே இப்படி இருக்கு. அப்ப நீங்க ஆன்மீக பாதையில போகும்போது எப்படி இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஆன்மீக பாதையில. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல எதை படிக்கணும் எதை விட்டுறணும் அப்படின்றத 2 விஷயங்கள் ஆராய்ஞ்சு நம்ம பொறுப்பா அந்த தேவையானதை மட்டும் எடுத்து அதை சரியா நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆணவம் கண்மன்றதான், கண்மம் மாயை தான் எல்லாமே. இப்போ நமக்குள்ள இருக்கிறது அது. ஆணவம்னா நம்மளை பாதிக்கிற அளவுக்கு இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஆணவம் அடுத்தவங்களை பாதிக்க கூடாது. எப்படின்னா, இப்போ இந்த
இதுல ஒரு மியூசிக் போட்டா உங்களுக்கு பிடிக்கும். இது தகரம் இல்லையா, இந்த இது தகரம். இதுல வந்து சும்மா கை தட்டி நீங்க ஒரு மியூசிக் மாதிரி போட்டு உங்களுக்கு நல்லா இனிமையா இருக்கும். நீங்க அப்படி இப்படி தட்டிக்கிட்டு போட்டுட்டு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இங்க 10-20 பேர் உக்காந்துட்டு இருக்காங்க, அப்பா கொஞ்சம் சும்மா இருப்பா, தர தரன்னு ஒரே சத்தமா இருக்குதுன்னா நீ அதை கேட்காம அந்த டர்ன்னு இழுக்கிறதும் தள்ளுறதும் போறதும் பண்ண வச்சுக்க, அதுதான் ஆணவம். அந்த ஆணவம் மேல் ஓங்கக்கூடாது. அது உன்ன வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்குதான் அந்த தாளம் போடுறது ரைட்டு. ஆனா இந்த தகரத்தை பிடிச்சி இழுக்கும் டர்ன்னு சத்தம் வரல, எல்லாரும் வெறுத்துருவாங்க உன்னை, எல்லாருக்குமே கோபம் வரும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஆணவம் ஒரு லிமிட்டுக்கு மேல போகக்கூடாது அப்படின்றது ஒண்ணு. கண்மம் அப்படின்னா இந்த லிமிட்டுக்கு மேல போய் பாவமா கன்வெர்ட் ஆயிடக்கூடாது உனக்கு. இது எல்லாரும் அவங்க வேணான்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு அதை இழுத்தா டர்றணும் இல்லையா, சத்தம் வருமா வராது? அது இந்த சத்தம் அந்த சின்ன பையன் வரான குழந்தை, அவன் இழுத்தான்னா கூட நம்மளாம் டி சுமார் அவனை வந்து டி காரணம் என்னன்னா இந்த சத்தம் யாருக்கும் ஒத்து வராது. இது ஒரு அருவருப்பா இருக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும், இது நல்லா ஜாலியா இருக்கும். இழுத்து தள்ளி டர்ன்னு அவனுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா இங்க இருக்கிற யாருக்கும் அது பிடிக்காது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு சந்தோஷத்தை கொடுக்குற இதே சத்தம் நம்மளுக்கு என்ன கொடுக்குது, வெறுப்பை கொடுக்குது. பெரிய அளவுல அது வெறுப்பை கொடுக்குது. அப்போ அது வெறுப்பா மாறதுதான் கண்மம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.